தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்று விஜயகாந்த், இன்று சீமான், 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் புதுச்சேரியில் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் கோபத்தில் நிறைய வார்த்தைகள் விட்டதாகவும், அதே நேரத்தில் அவர் ஏன் அவ்வளவு கோபப்பட்டார் அப்படிங்கிறதையும் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க. இப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான நிகழ்வுகள் ஏன் தொடர்ச்சியாக நடக்குதுங்கிற கேள்வி நமக்கு முதல்ல வரணும். இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, நாட்டில் என்ன நடக்கிறது, தலைவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன பேசினார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் பதிவு செய்வாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய மாண்பு. அவர்கள் அதை செய்து தான் ஆக வேண்டும். ஒரு சில பேர் அதை சந்திக்காமலும் இருக்காங்க. அது அவர்களது விருப்பம், நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் எந்த நேரத்திலையும் அண்ணன் சீமான் அவர்கள் காலை, மதியம், மாலை, இரவுன்னு நீங்கள் எந்த நேரம் கேட்டாலும் அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அந்த இடத்துல பத்திரிகையாளர்களுக்காக அங்கே பேட்டி கொடுத்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் செல்வது வழக்கம். அந்த வகையில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பற்றிய கேள்விகளுக்கு தெளிவான புரிதலோட ஒரு விஷயத்தை பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசு இதை எதிர்க்கவில்லை, எதிர்ப்பது போல நடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற திமுகவுக்கு வேலை செய்கிற ஊடகவியலாளருக்கு கோபம் வந்துட்டுருக்கு. உடனே அண்ணன் சீமான் அவர்களை கோபப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு கேள்விகளை கேட்பது, ஏன் பாஜக தானே இதை கொண்டு வருது, அதை பேசாமல் இதை பேசுகிறீங்கன்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நக்கல் தோணியில் கேட்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய ஏன்னா உண்மையிலே அந்த இடத்துல களத்தில் இன்னும் போராடுற ஒரு மகனுக்கு வரக்கூடிய ஒரு கோபம் தான். ஆனால் இது என்னவாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். திமுகவிற்கு வேலை செய்யக்கூடிய அந்த கலைஞர் டிவி செய்தியாளர் இருக்கார்ல, அவருக்கு அவ்வளவு கோபம் வருதுன்னா மக்களுக்காக உழைக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இதுபோல் ஒரு தனிநபரை வெறுப்பேற்றி விஷயம் செய்வது அப்படிங்கிறது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களை இதே போல தான் மக்கள் முன்னாடி கோபக்காரர், அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னிலை மறந்து பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி செட் பண்ணி அதன் மூலயமாக அவர் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் வீழவில்லை. அவருக்கான அன்பு இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது அவரை தவறாக கொண்டு போய் சேர்க்கணும்னு அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எதிர்த்து அவரை ஒற்றை மனிதருக்கு எதிராக செயல்பட்டு அவரை வீழ்த்தியது. அதே விடயத்தை தற்போது சீமான் மீது கட்டவிழ்த்திருக்கிறது இந்த திராவிட கும்பல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா இதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு வேறு செய்திருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விடயம் இல்லை. ஏன்னா எக்கச்சக்க வழக்கை பார்த்தவங்க. அதனால் இந்த வழக்கை பார்த்து கொண்டு அஞ்சுவதோ இல்லை இதுக்கு என்ன பதில் சொல்வது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கிடையாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு இவர் ஈடுபட முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காகவே இந்த வேலை பார்க்கிறாருங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக புரிய வருகிறது. ஆனால் சீமான் அவர்கள் கோபப்பட்டது நியாயமா இல்லையா என்பதை மட்டும் உங்களது பார்வையிலிருந்து பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்.